ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபினால யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் நம்மளுடைய சபரி தான் இருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிக்கெட்டு ஃபினாலே பயங்கரமான உச்சக்கட்டத்தை வந்து நோக்கிட்டு போயிட்டுருக்கு. இதில் வந்து மொத்தம் 9 டாஸ்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி 8வது டாஸ்க்லேயே வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினாலை க்ளோஸ் பண்ண போகிறதா வந்து ஒரு தகவல் வருது. ஏன்னா நேற்று வந்துட்டு நியூ இயர் இருந்ததுனால ஒரு டாஸ்க் தான் பண்ணாங்க. அந்த ஒரு டாஸ்க்கே ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஏன்னா ஒரு டாஸ்க்கை அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்துட்டு இன்னும் எலாபரேட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கில்லட் காயின் டாஸ்க்லாம் வந்துட்டு அந்த வறண்டால் அந்த கார்டன் ஏரியாவில் முடிஞ்சிருக்கு. இப்போது புதுசாக என்ன அப்டேட் என்ன கொடுத்தாங்கன்னா எல்லா ஏரியாவும் யூஸ் பண்ணலாம், பாத்ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம் தவிர அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க பண்ண வேலை, அதுவும் குறிப்பாக விக்ரம் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியால், பேட் ஸ்ட்ராட்டஜியால் அங்கேயே வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. பிக் பாஸ் அதனால தான் பாதினே நிறுத்தி அந்த இதை வேறு மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். பட் அவருமே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ அது முடிஞ்சுது. இப்போ என்னென்னா இன்றைக்கி 6வது டாஸ்க் முடிஞ்சு இப்போ 7வது முடிஞ்சிருச்சு. அது வந்து ஜிகே. ஸோ அந்த அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் 8வது டாஸ்க்கில் பயங்கரமான கடுமையான போட்டி நடக்குதான். சபரியை முதலே அமைச்சிருக்காங்க. பாவம், நான் ஏன் முதல்ல அதிகமான மார்க் வாங்கன்னு கொடுமையாக ஃபீல் பண்ணார் போல இருக்குது. ஏன்னா நேற்றும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் அந்த 6ல் வந்துட்டு ஃபஸ்ட்டே போட்டு கோழி அமுக்கிறமா அமுக்கி வெளியே அமுச்சு விட்டாங்க. அதுலேயும் ஒரு பாயிண்ட், இதுலேயும் வந்து ஃபஸ்ட் அவர் தான் வெளியே போன மாதிரி ஒரு அப்டேட் வருது டாஸ்க் 8லேயும். ஸோ அதனால் வந்துட்டு அதாவது TTF 7 முடியும் போது அவரோட பாயிண்ட் 42. இப்போ ஒரு பாயிண்ட்னா 43 தான். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது யாருன்னா 39 பாயிண்டில் சாண்ட்ராவும், அதே 39 பாயிண்டில் அரோராவும், 37 பாயிண்டில் பார்வதியும், விக்கல்ஸுக்கு 35 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ டிக்கெட்டு ஃபினால 8 வந்துட்டு கார் டாஸ்க்குன்ற ஒரு விஷயம் தெரியும். அதில் தான் வந்து பெரிய சம்பவங்கள் இருக்குது. நம்ம கம்முருதினை வந்து காமுருதின் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சம் வேர்டு யூஸ் பண்ண மாதிரி ஒரு தகவலும் சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. சாண்ட்ரா சொன்னதாக வந்து. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் பார்வதி தான் வந்துட்டு தள்ளி விட்டாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது அதை நம்ம லைவ் பக்கமாக தெரியும். அதில் அவங்க விழுந்து மயக்கமானதவங்களும் அந்த மாதிரி ஒரு விஷயம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதாகவும் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போது அவங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ளே வந்துட்டு கம்முருதின், அரோரா, திவ்யா, பார்வதி இருந்ததாக வந்துட்டு ஒரு அப்டேட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது திவ்யாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 7வது டாஸ்க் முடியும் போது 31 பாயிண்ட் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் 9 பாயிண்ட் வாங்கினா புதுசாக தான் ஃபஸ்ட்டு வந்தால் கூட வந்துட்டு அவங்களால வந்து இதில் வந்து லீடிங் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அடுத்தது கூட இருக்கிறது யார்? கம்முருதின், அரோரா, திவ்யா. கம்முருதினும் பார்த்தீங்கன்னா 32 பாயிண்ட் தான். ஸோ அவருக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மீதி இருக்கிறது அரோராவும் விஜய் பார்வதி தான். ஸோ இப்போ விஜய் பார்வதியோட அரோரா வந்துட்டு 2 பாயிண்ட் அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஒரு கடுமையான ஒரு போட்டி விஜய் பார்வதிக்கும் அரோராவுக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் டாஸ்க்குன்னு சொன்ன காரணத்தினால இதில் வந்து இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க தான் வந்து டிக்கெட்டு ஃபினால அடிக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சான்ஸே இல்லை. இப்போ பயங்கரமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் விஷயங்கள் இது அரோரா இதில் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டு பாவீங்க. அதாவது ஒருத்தருக்கு இப்படி தான் கிடைக்கணும். அது ஒரு செம்ம டைலாக் ஒன்று இருக்குங்க. அது ஏதோ ஒரு டைலாக், நாகூர் பிரியாணி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல. சரிங்களா? அந்த பிரியாணியை பற்றி ஒரு ஒன்று வரும். அந்த ஒரு இது அவங்களுக்கு தான் கிடைக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது. ரைட்டு, சரி. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ இந்த இதில் என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி கிடைச்சா மாசாக இருக்கும், அரோரா கிடைச்சா தூசாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.